உத்தரப்பிரதேசம் மாநிலம் முசாபர் நகர் அருகே வாகன ஓட்டிகளை தாக்குவதை வாடிக்கையாக கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த கும்பல் எவ்வளவு பேர் சேர்ந்தவர்கள்? இந்த கும்பலை சேர்ந்தவர்கள் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இவர்கள் என்ன மாதிரியான தாக்குதலை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் முசஃபர் நகர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேர் சாலையில் செல்லக்கூடிய சில வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை தங்கள் கையில் வைத்திருந்த பெல்ட்டை சுழற்றுவதும் அந்த பெல்ட்டை கொண்டு அவர்களை தாக்குவதையும் வாடிக்கையாக கொண்டிருந்தனர். நீண்ட நாட்களாகவே இவர்கள் இந்த வேலையை செய்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற இந்த சம்பவத்தினுடைய காட்சிகள் வெளியாகி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. காட்சிகளின் அடிப்படையில் அந்த பைக்கினுடைய நம்பரை வைத்து குற்றவாளிகளை ட்ரேஸ் செய்த காவல்துறையினர் அந்த 3வரையும் கைது செய்து அவர்களுக்கு சுமார் 12,000 ரூபாய் அபராதமும் விதித்திருக்கின்றனர். அவர்கள் சிறையிலும் கூட அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து விதிகளை மீறியும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக காவல்துறையினர் அவர்களை நன்கு கவனித்த விதத்தில் அவர்கள் நொண்டக்கூடிய காட்சிகளையும் காவல்துறையே வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலம் காவல்துறை அவர்களை நன்றாக அடித்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒரு ஜாலிக்காக துன்புறுத்துவதற்காக இது போன்று பெல்ட்டால் அடிப்பதை தாங்கள் வாடிக்கையாக கொண்டிருந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இது போன்று செயல்படக்கூடிய நபர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முசஃபராபாத் காவல்துறையினர் தற்போது எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.